ஐயோ போதும் விடுங்கப்பா, எவ்வளவு நேரம் தான் சிவி சிவி ஹேண்டில் பண்ணிட்டே இருக்கீங்க. நான் மரம் ஏற போறேனே, மலை ஏற போறேனே. வணக்கம் நண்பர்களே, நம்ம இன்னைக்கு ஆரஞ்சு பாக்ஸ்ல இருக்கிற பிளாக் அண்ட் ஒயிட் கேட்டை பத்தி பார்க்க போறோம். ஸோ இவங்க வந்து ஒரு ஃபீமேல் பெர்ஷியன் கேட். ஸோ இந்த கேட்டுக்குமே பார்த்தீங்கன்னா ஸ்கின் இன்ஃபெக்ஷன்ஸ் கொஞ்சம் இருந்துச்சு. ஆனால் ஒயிட் கேட் அளவுக்கு ரொம்ப இல்லாட்டினாலும் செஸ்ட் அந்த ஷோல்டர் போர்ஷன்ஸ்ல எல்லாம் கொஞ்சம் இருந்துச்சு. ஸோ அதனால தான் ஃபுல் ஃபர்ரை இவங்களுக்கு நம்ம ரிமூவ் பண்றோம். ஸோ ஒயிட் கேட்டை விட இவங்க ரொம்ப 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 ஷார்ட் டெம்பரான ஒரு கேட்டுன்னே சொல்லலாம். டைரக்ட் அட்டாக்கிங் அண்ட் கடியும் இருந்துச்சு. ஒரு சின்ன இடத்துல நான் கடி வாங்கினேன் இவங்ககிட்ட. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து கொஞ்சம் டெம்பர்மெண்டான ஆளு இவங்க. அண்ட் இன்னொன்னு பாத்தீங்கன்னா, இந்த ஸ்கின் இன்ஃபெக்ஷன்லாம் வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க 2 பெட்ஸ் வச்சிருக்கீங்க, 3 பெட்ஸ் வச்சிருக்கீங்கன்னா எல்லா டாக்ஸுக்கும் இல்ல எல்லா கேட்ஸுக்கும் ஸ்ப்ரெட் ஆகுறதுக்கு சான்சஸ் உண்டு. ஸோ ஸ்கின் இன்ஃபெக்ஷன்லாம் வருது அப்படின்னா கொஞ்சம் ஜாக்கிரதையா வச்சுக்கோங்க. இப்போ பாருங்களேன், இவங்க எல்லாம் கிக்கிங்லாம் பண்ணுவாங்க. ஒரு லிமிட்டுக்கு மேல பிடிச்சிருக்கிறது பிடிக்கல அப்படின்னா கை காலெல்லாம் தட்டி விடுறதுதான் இவங்க ஃபர்ஸ்ட் பண்றது. தட்டி விட்டப்புறமும் நம்ம ஃபோர்ஸ் பண்ணோம் அப்படின்னா பெறான்றதுக்கு அப்புறமும் நம்ம ஃபோர்ஸ் பண்ணோம் அப்படின்னா கடிக்கிறது. இதுதான் இவங்களுடைய ஸ்டைலே சொல்லலாம். ஸோ எப்படியோ இவங்க வந்து கால் கடியில இதுக்கெல்லாம் பண்ணும்போது நம்மளை எதுவும் செய்யலை. நம்ம அதுக்கு கொஞ்சம் ஓகே தான். பட் குளிப்பாட்டும் போது ரொம்ப டென்ஷன் படுத்திட்டாங்க. ஏன்னா சுத்தமா பிடிக்கல, தண்ணியை கண்டாலே தெரிச்சு ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. அது எனக்குமே வந்து ரொம்ப கஷ்டமா இருந்தது. டெய்ல எல்லாம் ஃபர் அப்படியே விட்டுட்டு, ஏன்னா டெய்ல எந்த ஒரு இன்ஃபெக்ஷனும் தெரிய காணோம். பட் அவங்க பெட் பேரண்ட்ஸ் சொல்லிட்டு இப்பவே செஸ்ட் கிட்ட இருக்கிற இன்ஃபெக்ஷன் எல்லாத்தையும் சரி பண்ணிருங்க, இல்லாட்டினா அது டெய்ல் வரைக்கும் போறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு. ஸோ அவங்களும் பாத்துக்கிறேன்ட்டாங்க. குளிப்பட்டும் போது பாருங்க எங்கெங்கெல்லாம் இவங்க ஏற ஆரம்பிச்சிட்டாங்க. பாருங்க ஏறுறது, அடுத்து அங்க வரைக்கும் அந்த மேல போகுது பாத்தீங்களா, கயிறு கட்டி வச்சிருக்கேன் பாத்தீங்களா, அதுக்குள்ள ஏற ஆரம்பிச்சிட்டாங்க. தடவி கொடுக்கும்போது, குளிப்பட்டு தேய்ச்சி விடும்போது, இதெல்லாம் நிறைய நடந்துச்சு. என்னால இவங்களை கண்ட்ரோலே பண்ண முடியல. அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா ஒரு உடம்பு பிடி, உடம்பு எப்படி இருக்கு பாருங்க, ஆனா பிடி எப்படி இருக்குன்னு பாருங்க. அப்படிதான் ஒரே உடம்பு பிடிதான். அப்புறம் உட்கார வச்சு நல்லா துவட்டி விட்டு, ப்ளோ ட்ரையர் சுத்தமும் போட விடல, அதனால நல்லா துவட்ட மட்டும் தான் செஞ்சேன். துவட்டி விட்டு அவங்கள வீட்டுக்கு அனுப்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு. ஸோ அழகாக ரெடி பண்ணிட்டு, நீங்க பார்த்தா தெரியும் உடம்புல வந்து ஃபர் எல்லாமே ரிமூவ் பண்ணியாச்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் மட்டும் பார்ப்போம். பாய்.